அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க எங்க சொந்த ஊரா இருக்கக்கூடிய திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். இந்த திருநெல்வேலியில திசைன்விளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல எங்களுடைய கிராமம் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாரி ஃபேன்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து விண்ட் எனர்ஜி, அதாவது விண்ட் மூலியமா அந்த காற்றின் மூலமா வந்து மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய திட்டம் வந்து எங்க ஊர்ல அமுல்படுத்தியிருக்காங்க. இந்த மாரி நிறைய ஃபேன்ஸ் நீங்க வந்து நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த இடத்துல உள்ள போய் இன்ஷா அல்லாஹ் என்ன இருக்கு, அது எவ்வளவு பெரிய சைஸ், நம்ம லாங்ல இருந்து பார்க்கறப்ப அது ஒரு சைஸ் தெரியும். ஆனா கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும் அதோட உண்மையான பிரம்மாண்டமான சைஸ். இன்ஷா அல்லாஹ் வாங்க உள்ள போய் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரோட்ல இருந்து உள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்து கிட்ட பார்க்கறப்ப தான் தெரியுது இதோட உண்மையான சைஸ். நம்ம எல்லாம் இதுல எவ்வளவு சின்னதா தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். இது லாங்ல இருந்து பார்க்கறப்ப ஒரு ஆள் இத அப்படியே கட்டி பிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா கிட்ட வந்து பார்த்தா ஒரு 20 பேர் ஒண்ணா சேர்ந்து தான் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம கைய வச்சு கட்டி பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக் சைஸ்ல இருக்கு. இந்த விண்ட் மில் டர்பைனோட சைஸ் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி கூகுள்ல இப்ப சர்ச் பண்ணி பார்த்தோம். இதோட சைஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி 400 to 500 ஃபீட் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம மேல கட்டுறாங்களா இல்லையா, மேல அந்த ஃபேன்ஸ் தெரியும் பாருங்க. அந்த ஃபேன்ஸோட அந்த ஃபேனோட ஒரே ஒரு விங்ஸ் இருக்கா இல்லையா, அந்த ஒரு விங்ஸோட சைஸ் மட்டுமே 150 ஃபீட் இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளவு பெரிய ஜெய்ஜாண்டிக் இது சுத்துறது மூலியமா நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா, இது மூலியமா திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல தான் இங்க இருக்கோம். அல்லாஹ் தன் திருமறையில பேசிக்கிறான், இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கும் சமூகத்திற்கு இந்த திருமறையில் தக்க சான்றுகள் உள்ளதுன்னு சொல்றான். அது பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? இந்த காற்றை பத்தி அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், அல்லாஹ்வுக்கே நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் நீங்கள் இணை கற்பிக்காதீங்க. யாராவது ஒருவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தீங்கன்னா அது எதற்கு சமமானது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஒரு காற்று ஒருவனை மிகப்பெரிய தூரத்துல தூக்கி எறிஞ்சதுக்கு சமமானது. ஒரு மனிதன் இருப்பான், அவனை காத்து வந்து என்ன பண்ணுமானா கண்ணுக்கு தெரியாத தூரத்துல தூக்கி எரிஞ்சிருமா. பெரிய தூரத்துல தூக்கி எறிஞ்ச ஒருவனை போன்றது அப்படின்னு சொல்லி காட்டுறான். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ விண்ட் ஃபேன் இருக்கு. இதுல எல்லா ஃபேனும் சுத்தமான்னு கேட்டா இல்ல. காத்தடிக்கும் போது மட்டும் தான் சுத்தக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான், காற்றை மாறி மாறி வீச செய்கிறான் உங்களுக்காக. அது உங்களுக்கு நலம் இருக்கு. அதுல சிந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு இதில் தக்க சான்று இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தன் திருமறையில பேசுறான். நேத்து பாக்குறப்ப நல்லா ஸ்பீடா சுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கே சுத்தி முத்தி பாருங்க, எத்தனையோ ஃபேன்கள் வந்து அப்படியே சுத்தாமே நிக்கிறத கூட பார்க்க முடியும். அந்த ஃபேன்லாம் சுத்தவே இல்ல, அப்படியே நின்னுட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல காற்று இல்ல. அல்லாஹ் வந்து தன் திருமறையில சொல்றான், காற்றை அல்லாஹ் மக்களின் பயன்பாட்டிற்காக மாறி மாறி வீச செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய சமூகமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் யாருக்கு அருள் புரியணும். அதுவும் இல்லாம திருமறை தான் அல்லாஹ்வின் சான்று என்பதற்கு இது ஒரு அறிவியல் சான்றா இருக்கு. நம்ம பாப்போமா இல்லையா, இந்த அறிவியல் பூர்வமான விஷயமான்னு நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது 1400 வருடங்களுக்கு முன்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த அறிவியல் உண்மைகளை மக்களுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்றதை நம்மளால பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இணை கற்பிக்காத மக்களாக, அல்லாஹ்வின் திருமறையை ஒரு நாளும் புரட்டி படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் ஆளாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஃபேன்ல வந்து ஒரு சிறப்பு இருக்கு. அதாவது நாங்க இந்த ஃபேனுக்கு வந்து நாங்க இன்னைக்கு தான் வரோம்னு சொல்லி இல்ல, நாங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க ஊருக்கு வந்திருந்தோம். அப்பவே இந்த ஃபேனை பார்க்க நாங்க வந்திருந்தோம். அப்ப வரப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த ஃபேனை நாங்க அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லி இதுல எங்க பேர் எழுதி வச்சிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஃபேன்ஸ் இருக்கும், நிறைய வழி இருக்கு, எப்படி வேணாலும் ஒரு ஃபேனுக்கு போகலாம். ஸோ இதுதான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்து கிட்டக்க. ஸோ இதுல வந்து நாங்க எங்க ஃபேமிலி பேர், அதாவது என் பேர், என் பசங்க பேர், என் வைஃப் பேர் இர்ஷாத், டாக்டர் ஷைனாஸ், துல்கிஃபில் அண்ட் காலி சைஃபுல்லா அப்படின்னு சொல்லி நாங்க எழுதியிருக்கோம். ஸோ இதுல வந்து டாக்டர் ஷைனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி வந்து என்னன்னா அவங்க டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களோட பேர் அதில் எழுதி வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க டாக்டரேட் முடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வைவாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வைவான்றது கூட 1-2 மாசத்துல அவங்க முடிச்சிருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வைவா வந்து அவங்களுக்கு எளிமையா இருக்கணும், அழகா அவங்க முடிச்சிடணும். அதுல இன்னும் சிறப்பா செயல்படணும், கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நீங்க மறக்காம துஆ செய்யுங்க.